வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது, இந்த பெருந்தொற்று காலத்தில் வாய் மற்றும் மூக்கு மூலமாக சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய, அதை அகற்றக்கூடிய திறன்மிக்க நமது மூதாதையர்கள் நமக்கு வழிகாட்டி சென்ற இயற்கையான மூலிகைகளை கொண்டு வேது பிடிக்கக்கூடிய முறையினை அறிந்து கொள்ள இருக்கிறோம். வேது பிடிப்பதில் நன்மையை அறிந்த நம் மக்கள் மிக தீவிரமாக வேது பிடித்து தொண்டை மூக்கு பகுதிகளில் வேக்காட்டை ஏற்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். எதிலையுமே ஒரு மிதமான செயல்பாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். பிரச்சனை இருந்தால் வேது பிடியுங்கள், அதனையும் மிதமாக பிடித்தால் போதும். தினசரி பிடிக்க வேண்டியது இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாலை நேரத்திலோ அல்லது காலை நேரத்திலோ ஒரு வேளை பிடித்தாலே போதுமானது. இந்த வேது பிடித்தல் முறைக்கு வெறும் சுடுநீர் ஆவியே இருந்தால் போதும் என்று கூறப்பட்டாலும், சுவாச உறுப்பில் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கு இயற்கையான மூலிகைகளை கொண்டு ஆவி பிடிப்பதன் மூலம் கூடுதல் பலனையும் நோய் எதிர்ப்பாற்றலையும் பெறலாம். அதற்கு தேவையான மூலிகைகள் ஆடாதோட இலை, நொச்சி இலை, யூக்கலிப்டஸ் இலை, வேப்பிலை, மஞ்சள், ஓமம், சாப்பாட்டு உப்பு, இவைகள் தான். இந்த ஆடாதோட இலை, நொச்சி, யூக்கலிப்டஸ் இலை, வேப்பிலை, மஞ்சள், ஓமம், உப்பு, இவைகள் அனைத்துமே அதனுடைய தன்மையை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சுரகரகாரி என்று கூறக்கூடிய காய்ச்சலை நீக்கக்கூடிய தன்மை உள்ளது. கபகரகாரி என்று கூறக்கூடிய சளியை கோழையை அகற்றக்கூடிய தன்மை உடையது. சளி இருமலை தணிக்கும் தன்மை உடையது. கிருமி நாசினியாக செயல்படும் சிறப்பு பண்புகளை பெற்றது என்பதை நமது அகத்தியர் குணபாடம் மூலமாக பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த இலைகளை பச்சையாகவும் பயன்படுத்தலாம், நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொண்டும் பயன்படுத்தலாம். வேது பொடி, ஓமம், மஞ்சள் தூள், உப்பு, யூக்கலிப்டஸ் தைலம், ஒரு லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டு 1 நிமிடம் அதை மூடி வைத்து பின்பு திறந்து ஆவி பிடிக்கலாம். அல்லது பசுமையான இலைகளை கிள்ளி போட்டு அதை மூடி வைத்து கொதிக்க வைத்து இறக்கி அத்துடன் இந்த மஞ்சள், உப்பு, ஓமம் இவற்றை சேர்த்து ஆவி பிடிக்கலாம். இவ்வாறு ஆவி பிடிப்பதனால் உடனடியாக இந்த உடலில் ஒரு புத்துணர்வு ஏற்படும். வியர்வை துவாரங்கள் மூலமாக வியர்வையாக கழிவுகள் வெளியேறும். நுரையீரலில் படிந்துள்ள சளி கழிவுகள் கரையும். நுரையீரலின் சுவாச திறன் மேம்பட்டு அதனால் நிறைய ஆக்சிஜனை உடலுக்கு கிடைக்கும். மூக்கடைப்பு நீங்கும். தலைவலி, தலை பாரம் நீங்கும். சைனஸ் புள்ளிகளில் உள்ள நீர் அடைப்பு, சளி அடைப்புகள் இவைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும். இந்த மூலப்பொருட்களை சேகரிக்க இயலாதவர்களுக்காக இதனை நாம் தயார் செய்து ஒரு எளிய விலையில் மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவைக்கு என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த குக்கரில் வச்சுக்கிட்டு அதில் ஓசை போட்டுக்கிட்டு, கேஸ் ஓசை போட்டுக்கிட்டு அதுபோல் ஆவி பிடிக்குதல் என்பது அது ஒரு தவறான முறையாகவே கருதுகிறேன். எனவே நாம் எப்பொழுதும் போல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாம் கூறியபடி இந்த மூலிகைகளை போட்டு எடுத்து பயன்படுத்துவதுதான் சிறப்பு. ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு கூட பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தட்டால் மேலே மூடிட்டு அதை லேசாக திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசித்துட்டு வந்தாலே போதுமானது. நம்முடைய இயற்கை வைத்தியத்தில் இது ஒரு சிகிச்சை முறையாகும். எனவே இயற்கையாக நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலையும்
பெருக்கி நுரையீரலை தூய்மைப்படுத்தி தொற்றுகளில் இருந்து காக்கக்கூடிய இந்த ஆவி பிடித்தல் முறையை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.